ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்ன் மசாலா ரைஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம், கார்ன் மசாலா ரைஸ். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான், எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு அது சூடானதுக்கப்புறமா சீரகம், பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எப்போவுமே வரமிளகாய் யூஸ் பண்ணனாலும் பச்சை மிளகாய் போட்டோம் அப்படின்னா அது எண்ணெயில் போட்டோம்னா அந்த மணமும் சரி சுவையும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயம். நான் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எண்ணெய் எப்போவுமே கம்மியாக சாப்பிட்றது நல்லது தான். எண்ணெய் அதிகமாக இருக்கனால வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிருச்சு. இப்போ அதே இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கேரட், அதுக்கப்புறமா கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் வணங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா மல்லித்தூள் தான் இதில் ஹைலைட்டு. ரொம்ப டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். இது நல்லா மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விடுங்க. அவ்வளோதான், நம்ம ரைஸ் ரெடி. என்னடா ரெடின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த கார்ன், அதுக்கப்புறமா ரைஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் 1 கப் கிட்ட கார்னை உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். அது ப்ளஸ் ரைஸும் பார்த்திங்கன்னா 2 கப் ரைஸு, அதுவும் உப்பும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுருந்தேன். எண்ணெய் ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும், அதுக்காக. அவ்வளோதான், பாருங்கள். நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் ரைஸ் உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிருச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது, அவ்வளோதான். பட்டு எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. நம்மளோட சூப்பரான மசாலா கார்ன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, ப்ளஸ் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை.